வணக்கம். உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருந்தால் விரைவில் குணமடைய முறையான மறுவாழ்வு எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும். இன்று நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பிசியோதெரபி பயிற்சிகளை நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். சேலையூர் சிங்கப்பெருமாள் கோயில் ஊரப்பாக்கம். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, தயாரா? வாருங்க, ஆரம்பிக்கலாம். முதலில் நினைவில் கொள்ளுங்கள், கடுமையான வலியை உண்டாக்கும் எந்த பயிற்சியையும் செய்யாதீர்கள். உங்களுக்கு வலி ஏற்பட்டா உடனே நிறுத்திவிட்டு உங்கள் மருத்துவர் அல்லது பிசியோதெரபிஸ்டிடம் பேசுங்க. மிகவும் அடிப்படை ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கலாம். கணுக்கா பம்ப்ஸ். வசதியா உட்காருங்கள் அல்லது படுத்துக் கொள்ளுங்கள். இப்போது காரில கேஸ் பெடலை அழுச்சுவது போல உங்கள் பாதத்தை மெதுவாக மேலும் கீழும் அசைக்கவும். இதைத்தான் முதல் மெஸ் முறை செய்யவும். இது இரத்த ஓட்டத்துக்கு உதவுவதோடு வீக்கத்தையும் குறைக்கும். அடுத்து குவாட்ரிசெப்ஸ் செட்ஸ் முயற்சி செய்யலாம். உங்கள் காலை நேராக வைச்சுக்கிட்டு தொடையின் மேல் உள்ள தசைகளை இருக்கவும். ஹாய் வினாடிகள் அப்படியே வைச்சிருந்து பின்னர் தளர்த்தவும். இதை முறை செய்யவும். இது உங்க தொடை தசைகளை வலுப்படுத்தி உங்கள் புதிய மூட்டுக்கு ஆதரவளிக்க உதவும். இப்போது ஹீல் ஸ்லைட்ஸ். மல்லாந்து படுத்துக் கொள்ளுங்க. உங்கள் குதிகால மெதுவாக உங்கள் பிட்டத்தை நோக்கி நகர்த்தவும். உங்களா முடிந்தவரை முட்டிய மடக்கவும். பிகு அதை மீண்டும் நேராக நகர்த்தவும். இதை முறை செய்யவும். இது உங்கள் முட்டியின் அசைவு வரம்பை மேம்படுத்த உதவுகிறது. அடுத்து ஸ்ட்ரீட் லெக் ரேசஸ் பயிற்சிக்கு செல்லலாம். மல்லாந்து படுத்து அறுவை சிகிச்சை செய்யப்படாத முட்டிய மடக்கி அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட காலை நேராக வைக்கவும். உங்கள் நேராக உள்ள காலை சுமார் டோபாரா அங்குலம் வரை தூக்கி சில வினாடிகள் பிடிச்சு மெதுவாக கீழே இறக்கவும். செம்முறை செய்யவும். இது உங்க தொடை மற்றும் இடுப்புக்கு வலிமை சேர்க்கும். அடுத்து சீட்டட் நீ பென்ஸ். சீட்டட் மிதக்கான் நேரம். ஒரு நாக்காலியில் பாங்க தரையில் படும்படி அமரவும். மெதுவாக உங்கள் பாதத்தை நாக்காலிக்கு அடியில நகர்த்தி உங்களா முடிஞ்சவரை முட்டியே மடக்கவும். சில வினாடிகள் பிடிச்சு பின்னர் முன்னோக்கி நகர்த்தவும். சம்முறை செய்யவும். இது உங்கள் நெகிழ்வுத்தன்மையை மீண்டும் பெற உதவும். இறுதியா ஸ்டாண்டிங் நீ பென்ஸ். ஆதரவுக்கா ஒரு உறுதியான நாற்காலி அல்லது மேசையை பிடிச்சுக்கிட்டு நிற்கவும். மெதுவாக உங்கள் முட்டியை மடக்கி உங்கள் குதிகால பின்புறமாக தூக்கவும். சில வினாடிகள் பிடிச்சு பின்னர் அதை கீழே இறக்கவும். முறை செய்யவும். நினைவில் கொள்ளுங்க, தொடர்ச்சியாக செய்வதே முக்கியம். இந்த பயிற்சிகளை தினமும் செய்யுங்க. ஆனால் எப்போதும் உங்கள் உடலை கவனியுங்க. உங்களுக்கு ஏதேனும் வீக்கம், வலி அல்லது வேறு கவலைகள் இருந்தா உங்கள் பிசியோதெரபிஸ்டை தொடர்பு கொள்ளுங்க. மறுவாழ்வு என்பது ஒரு பயணம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை முழுமையான குணமடைதலை நோக்கி அழைத்து செல்கிறேன். நேர்மறையா இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க, உங்களை கவனித்துக் கொள்ளுங்க. பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறோம்.